அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு. எல்லாம் ஓகே. சின்னதா ஒரு செயின் மட்டும் நல்லா இருக்குமா போட்டா? நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, செயின் மட்டும். சித்து. சிந்து. சித்து வா. ஓய், கிளம்பிட்டியா? வாவ், Dress ரொம்ப அழகா இருக்குமா? ஐயோ, அழகா இருக்கா? என்ன அப்படி பாக்குற? மேக்கப்லாம் முடிஞ்சதா இல்ல இன்னும்? முடிஞ்சது. ஐயோ, என்ன இவன் இப்படி பாக்குறான்? நேத்து காலையில தூங்கி எழுந்து முகம் கூட கழுவாம இருந்தேன். அப்பவே ரொம்ப அழகா இருக்கேன்னு கேசலாம் இல்ல இன்னைக்கு இப்படி பாக்குறான். ஏதாவது என்ன அமைதியா நிக்கிற? ஷகிலா சப்பாத்தி சுட்டுருக்கா. 2 பேரும் சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம். லஞ்சுக்கு வெளியே சாப்பிட்டுட்டு வந்துருவோம், ஓகேவா? இல்ல இவன் பாக்குற பார்வை சரியில்லை. ஐயோ, என்ன பார்வை மாறுது. என்னைக்கும் அச்சச்சோ. பேசாம இந்த பக்கம் திரும்பிக்கலாம். இவன் போனதும் நாம போய் சாப்பிடலாம். சிந்து, சித்துவ மட்டும் பாத்துறாத. ஓய் சிந்தாமணி. கூப்பிடுறான் திரும்ப கூடாது. ஓய். ஐயோ சிந்து, திரும்பிராத. ஏதாவது பேசி ஏமாத்திடுவான். சிந்தாமணி, காத அவுட்டா? எத்தனை தடவை கூப்பிடுறது? என்ன பாரு. பாக்காதடி. சிந்து, என்ன? என்ன பாருன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. இப்ப நீ திரும்புறியா இல்லையா? முடியாது. என்னாச்சு இவளுக்கு? கைய இந்த பெசைறா. ஒருவேளை பயப்படுறாளோ? அப்படியெல்லாம் பயம் இருக்க கூடாது. ஓய், என்னன்னு சொல்லு. இந்த பக்கம் திரும்பு. முடியாது. என்ன அடம் பிடிக்கிற? உன்கிட்ட பேசணும், திரும்பு. காது 2 பக்கமா இருக்கு, அதனால கேக்கும். நீ அப்படியே பேசு. சீதாமணி, என்ன? இப்ப நீ திரும்புறியா இல்ல நான் முன்ன வரவா? என்ன நீ ரொம்ப மிரட்டுற. அண்ணனுங்க கிட்ட சொல்லிடுவேன். ஆமா, பெரிய உங்க அண்ணனுங்க கொம்பைங்க. இரும்புங்கிற. ஏய் சித்து, அண்ணனை திட்டுன. சரி ஓகே, அப்பனா உங்க அப்பாவை திட்டுறேன். இந்த ரத்தன மடையன். ஆஹா, திரும்பனியா? என்ன எங்க அப்பாவை திட்டுற? உங்க அப்பாவை தானே திட்டுறேன். என்னமா ஒன்ன திட்டுற மாதிரி துடிக்கிற? இங்க பாரு, நீ என்ன கூட திட்டிக்கோ. சரி. எங்க அப்பாவை திட்டுன. ஐயோடா, என்ன பண்ணுவ? வேண்டாம் சித்து, எனக்கு கோபம் வந்துச்சு. வந்துச்சுனா? வந்துச்சுனா என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ ரொம்ப கிண்டல் பண்ற. இரு, இப்போ கடைக்கு போறோம்ல, அண்ணன்க வருவாங்க, எல்லார்கிட்டயும் சொல்றேன். என்ன சொல்லுவ? நீ என்ன மிரட்டுறேன்னு. அப்புறம் திட்டுறேன்னு சொல்லுவேன். சரி, அப்புறம் 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 என்ன? இதையும் சேர்த்து சொல்லு. எத? சித்து, சித்து இங்க பாரு. நேத்து மாதிரி ஏதாவது பண்ண அப்புறம் நான் உன்னை அடிச்சிடுவேன். பரவாயில்ல. நிஜமா சுளீர்னு உனக்கு வலிக்கிற மாதிரி அடிப்பேன். என்ன இது வரைக்கும் யாருமே அடிச்சதில்ல, கண்டிச்சதில்ல, திட்டினதில்ல. அம்மா கையால அடி வாங்கிருக்கனாங்கிற ஞாபகம் கூட இல்ல. எங்க அப்பா சுத்தத்துக்கு அடிச்சதே இல்ல. நீ யாத அடி? பொண்ணுங்க அடிச்சு வலிக்குதான்னு பாக்குறேன். அதெல்லாம் வலிக்கும். நான் சரத்தண்ணா கூட எல்லாம் சண்டை போட்டு அடிச்சிருக்கேன். அவன் வலிக்குதுன்னு சொல்லுவான் தெரியுமா? ஐயய்ய, அது வேற. எல்லாம் ஒண்ணுதான். அது கோபத்துல அடிக்கிறதுமா? யார் சொன்னா? என் அண்ணன் மேலலாம் எனக்கு கோபம் வராது. சபா, பேசாம உன் அண்ணனை கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுக்கோமா? நிஜமாவா? என்னடி நிஜமாவான்னு கேக்குற? விட்டா 5 பத்தியும் கார்ல போட்டு தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டுருவ போல. 5 பேரா? இன்னொருத்தன் ஜீவா, அவனை எப்படி விடுவ? ஆமா. டேய் சித்தார்த், ஒரு நாள் 5 பேரையும் என் அண்ணனுங்க ஜீவா கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே. எல்லாத்துக்கும் பாலாத்தி பிஸ்கட் கொடு. அப்புறம் சொல்லு, விளையாட்டு ஜாமா, பொம்மை, கார் எல்லாம் வாங்கிட்டு வரேன். எல்லாத்தையும் கொடுத்து உட்காந்து விளையாட சொல்லு. கிண்டலா? என்னன்னா அவங்க குழந்தையா? எப்ப பாரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா தூக்கிட்டு வந்துடலாமான்னு பேசிட்டு இருக்கா. பேசாத, தூர போ. ஏய், பேசாதன்னு சொன்னேன். ஆனாலும் ரொம்படி. உன் அப்பனை பத்தியும் உங்க அண்ணனை பத்தியும் அப்படியே பெருமையா பேசுனா ஆன்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குற. அவங்களே ஏதாவது சொல்லிட்டா கடுப்பாகுற. அதெல்லாம் அப்படித்தான். நீ முத கிளம்பு. அப்படி எல்லாம் கிளம்ப முடியாது. இங்க பாருடா. உன் அண்ணன்ட்ட தானே சொல்லுவ, சொல்லிட்டு போ. நீ முத தூர போ. ஏண்டி பேசாம தானே நிக்கிறேன்? நீ பேசாம நின்னாலும் உனக்கு என்ன பயமா இருக்கா? ஐயோடா, நீ என்ன மிருகமா? எனக்கெல்லாம் உன்னை பார்த்து பயம் கிடையாது. உன்னை பார்த்து வேற யார் வேணா பயப்படலாம். நான் ஏன்டா பயப்படணும்? ஓ அப்படியா? அப்படியேதான். இப்ப நீயா போறியா இல்ல உன்ன? என்ன என்ன ஒன்னா? சித்து, அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா. உங்க அப்பா எதுக்கு இங்க வர போறான்? ஏய், மரியாதையா
பேசுடா. இப்ப கூட மரியாதை கேக்குதா? எப்பவுமே கேக்கும். கேக்கும் கேக்கும். ஏய் சீத்து. டேய். சேஷா, ரொம்ப ரொம்ப அநியாயம். நீ மட்டும் போனா என்ன? எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு. இங்க பாருங்க, வர வர ரொம்ப பண்றீங்க. பொண்டாட்டிய வெளிய கூட்டிட்டு போறதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? என்னம்மா இப்படி பேசுற? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த ஹோம நம்ம நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். அதெல்லாம் வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு தான் இருக்கு. என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப என்ன, சரத்தோட ரிசப்ஷனுக்கு நமக்கும் சேர்த்து Dress எடுக்க போறேன்னு சொன்னாங்க. அதை எடுக்க கூட வந்தாதான் என்ன? ஏய் சேஷா, என்னோட அளவுதான் உனக்கு எல்லாமே தெரியும். நீ மட்டும் போயிட்டு வரலாம்ல. சிவானி வந்திருந்தா கண்டிப்பா உன்னை விட்டுட்டு தான் போயிருப்பேன். ஹா, அந்த மாடு என்னன்னா ஒரு மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு 1000 சாக்கு சொல்றா. அவளை கூட்டிட்டு வந்து நான் தான் தூக்கி சமக்கணும். எதுக்கு வம்பு? உன்னை கூட்டிட்டு வந்தா நீ என்ன தூக்கி சமந்துக்குவ. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆன் எஸ், பக்கா பிளான். அடிச்சேனா? வினோ, ஒரு நாள் தானே எல்லாருமே வருவாங்க. நாமளும் அப்படியே ஜாலியா போயிட்டு லஞ்ச் எல்லாருமே கடையில. டேய், இன்னைக்கு நான் பிரியாணி சிக்கன் எல்லாம் சாப்பிடுவேன். அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அது நல்லதுக்கு இல்ல, இது கெட்டதுக்கு இல்லன்னு எதுவும் சொல்லக்கூடாது. ஏய், அடிக்கிற வெயிலுக்கு சிக்கன் சாப்பிட்ட? என்னடா நீ புருஷன், எனக்கு பிடிச்சதை நீ சாப்பிடவே விட மாட்டியா? ஏய், நடிக்காத, அடி வாங்குவ. டேய் ப்ளீஸ் வினோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சிக்கன் சாப்பிட்டுக்கிறேன். நோ நோ வினோ, நோ ப்ளீஸ் ப்ளீஸ். நோ நல்ல பிள்ளைல, என் தங்கம்ல. நோ ஏன்பா இப்படி பண்ற? என்ன பார்த்தா பாவமா தெரியலையாப்பா? நோ. இதுக்குதான் அப்பவே எங்க ஆச்சி சொல்லுச்சு, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான புருஷனெல்லாம் கட்டிக்காதானே. ஆச்சியா? அது யாரு எனக்கு தெரியாம? செத்து போன எங்க ஆச்சி கனவுல வந்து சொல்லுச்சு. சொன்னாலும் பரவாயில்ல. நோ வினோ, நோ வினோ. நோ. இவன என்னங்க? ஏய், என்னங்க ப்ளீஸ்ங்க, இன்னைக்கு ஒரே ஒரு நாளுங்க, கொஞ்சமா தாங்க சாப்பிடுவேங்க. ப்ளீஸ்ங்க, என்னங்க ப்ளீஸ்ங்க. ஹை, சிரிச்சிட்டியா? அப்பனா ஓகே. ஏய், நோ. நோலாம் கிடையாது. எஸ், ரைட்டா 2 பீஸ் மட்டும் சாப்பிடுறேன். சரி ஓகே, சின்ன சின்ன பீஸா. ஹே, தேங்க்ஸ்ங்க. ஓ, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். அதிகமா சாப்பிடாத. கடையில சாப்பிடுறது நல்லதுக்கு இல்ல. அதுவும் இந்த வெயில் டைம் சிக்கன் சாப்பிடுறது நல்லதுக்கே இல்ல. என்னங்க, இந்த ஒரே ஒரு நாள், அடுத்து ஒரு மாசத்துக்கு உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நோ அட்வைஸ். சரி ஓகே. நான் ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பிடுவேன். நீ எல்லாரும் கூடயும் போய் சாப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்துரு. நீங்க? ஏஷா. சரி ஓகே, உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், அதெல்லாம் வேண்டாம். நான் மட்டும் கடையில சாப்பிட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடாம இருக்கவா? கண்டிப்பா பார்சல் வாங்கிட்டு வரேன். சரி ஓகே, வா வா. இப்படியே நின்னு பேசிட்டு இருந்தோம், எந்த வேலையும் ஆகாது. போலாமா? பைக் அங்கேயே நிப்பாட்டி இருக்க, இருக்கட்டுமா? இருக்கட்டுமா? இங்க நம்ம மரத்தோட நிழல்ல இருக்கோம். இதோ திருமணதும் கடை. சரி ஓகே, வா போலாம். ஆனாலும் பேசி பேசியே ஓகே சொல்ல வச்சுட்டு வா. ஏய், பேசாத பேசாத. யாராவது இந்த கத்துறது? இதெல்லாம் நினைக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இது ஏய் சேஷா. வினோ, ஒரு நிமிஷம். என்னம்மா? இல்லடா, நடக்க கூடாது, நடக்கவே கூடாது. யாரு? வினோ, அங்க பாரு, ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான்ல. அங்க. வேஷ்டி சட்டை. ஆமா, அவன் யாரு? நான் சொன்னேன்ல நேத்து. ஏய், அவனா இவன்? ஏய், கோபப்படாத, ஏதோ கோபமா பேசுறான். வினோ, ஒரு நிமிஷம், அவன் என்ன பேசுறான்னு கேட்கலாம். ஏன்னா நேத்து சக்கரவர்த்தி அப்பாட்ட பேசும்போது அவனால சரத் ரிசப்ஷன்ல என்ன பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவன் கோபப்பட்டு பேசுறத பார்த்தா ஏதாவது சம்திங். சரி ஓகே ஓகே, அமைதியாரு. என்ன பேசுறான்னு கேட்கலாமா? ஏய், ஒட்டு கேக்குறது தப்பு இல்லையா? அப்பனா வா, அவன் பக்கத்துல உட்காந்தே கேப்போம். ஏய், பேசாம இரு. அவன் அவ்வளவு பேச்சு பேசினான்னு சொன்னதுக்கேவும் அவன் முகத்தை ஒரு துணியை வச்சு கட்டி நல்லா குத்து குத்துன்னு குத்தணும்னு நினைச்சேன். என்ன பேசுறான்னு கேட்டுட்டு சேர்த்து குத்துவோம். உனக்கு எதுக்குடா இவ்ளோ கோபம்? அவன் பேசுனது ஏன் பொண்டாட்டியவும். ஓய், என்ன? ஒண்ணு இல்ல. சத்தம் இல்லாம அமைதியாரு. யார்கிட்ட? அவன் கூட நிக்கிற அந்த ஆள் யாரு? ஓய், என்ன ஏன் பாக்குற? அங்க பாரு. நான் உன்னை பாக்குறேன், நீ அவனை பாரு. இல்ல. சாகடிக்காதடி, கொஞ்ச நாச்சும் சீரியஸா இரு. சரி ஓகே, உனக்காக. அந்த மாடு. என்னடி ரொம்ப தூள்ற? உங்க அப்பா என்ன சொன்னா? கோபம் வருமோ?
இங்க இப்ப நான் திட்டுறேன், உனக்கு எப்படி கோபம் வருதுன்னு பாக்குறேன். எனக்கு கோபம் வரும். வந்தா வரட்டும், சித்து பேச்ச குறை. கோபமா வரும் கோபம் இப்போ. சித்து 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 முருகா 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 முருகா. அது கீழே விழுந்துராத. சித்து எழுந்துராதடி, எழுந்துரு. நீ என்ன? நீ வந்து என்ன? நான் வந்ததுல இருந்து இங்கதான் உட்கார்ந்துருக்கேன். போலாமான்னு கேட்டேன், நீ பதிலே சொல்லல. அது அது வந்து நீ இவ்வளவு நேரம் என்னடியாச்சு? கண்ண மூடி என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது வந்து நீதான். நான் தான். ஒன்னில்ல அடி பாவி சிந்து, அறிவு கட்டவளே அறிவு கட்டவளே. இவ்வளவு நேரம் நீ கண்டதெல்லாம் கனவா? ஐயோ, எதுக்கு இப்படி எல்லாம் கனவு வருது? அவனே பேசாம இருந்தாலும் நம்ம மைண்ட் பேசாம இருக்காது போல. இரு, உன்னை அப்புறம் கண்டிச்சு வைக்கிறேன். எழுந்துரு, விழுந்துற போற. இல்ல விழ மாட்டேன், பிடிச்சுதான் இருக்கேன். சரி, நேரா உட்காரு. உட்காரேன். என்னாச்சு இவளுக்கு? என்ன நினைச்சு கத்திருப்பா இவ்வளவு நேரம்? நாமனு ஓஹோ சித்து, உனக்கு கூட கூறலடா, நல்ல பையனா இருக்க. ஆனா அவ மைண்ட பாத்தியா, என்னென்னமோ யோசிக்குது. அதுக்கெல்லாம் காரணம் நேத்து கொடுத்ததுதான். சரி, ஓகே, எதுவும் தெரியாத மாதிரி பேசலாம். சிந்து, உக்காந்தியா? உட்காந்துட்டேன். பாரா, அந்த பக்கம் திரும்பி உட்கார்றத சேட்ட தானே. ஓய் சிந்தாமணி, சொல்லுடா. இங்க யாரு? உங்க அப்பா உங்க அண்ணனா உட்காந்துருக்காங்க. அங்க பார்த்து உட்காந்துருக்க, நான் இங்க இருக்கேன், என்ன பார்த்து உட்காரு. இங்க பாரு, அப்பா இப்படிதான் எங்க அப்பா எங்க அண்ணனை பத்தி பேசி அப்படியே என்னென்னமோ பேசி கடைசில நீ கடைசில நான் என்ன கட்டி சொல்லு. ஐயோ சிந்தாமணி, லூசு மாதிரி உளறியடி. ரொம்ப ஆர்வமா இருக்கான். இல்ல நல்லதுக்கல, எதுவும் சொல்லாத. சொல்லுமா கட்டி. அது ஒண்ணு இல்ல, பசிக்குது, சாப்பிடலாமா? இப்ப ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. ஒண்ணு இல்ல. இல்ல, என்னமோ நடந்திருக்கு, நான் உன்னை என்னமோ பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓய், என்ன பண்ண? நேத்து நிச்சயத்துல நடந்த மாதிரி இன்னைக்கு கனவுல ஏதாவது? டேய் ஏறுமே. ஏய், என்ன சிரிக்கிற? அப்பனா ஏதோ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சிந்தாமணி, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல கேட்காத. ரகு, நான் எழுந்து போயிடுவேன். ஓகே ஓகே, வேண்டாம், எதுவும் கேட்கல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றியா? என்ன? ஏதாவது நினைச்சு பாத்தியா நம்ம ரெண்டு பேர் பத்தியா? என்ன நினைச்ச? என்ன நினைச்சேன்னு தெரியல, ஆனா எண்டிங்ல நீ ரொம்ப நாட்டி பாய். சிரிக்காத. சித்து, நிஜமாதானா என்னோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறியா? யாமா, பொண்ணு மாப்பிளைக்கும் சேர்த்து. ஏ சித்து, நம்ம எதுவுமே சொல்லாம போறோம். அப்படியே போலாம். அங்க போய் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்ததும் நாமளே அமௌண்ட பே பண்ணிக்கலாம். ஏண்டா ஏன் இதெல்லாம் செய்யற? என்ன பண்ண? அன்னைக்கு உங்க அப்பையும் கூப்பிட்டு, நீ தான் இந்த வீட்டு மாப்பிள, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லணும், முன்ன இருந்து நீயே எல்லாத்தையும் செய்யின்னு சொல்லி மகனுக்கு ரிசப்ஷன் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தைக்காக நாம ஏதாவது செய்யணும்ல. அது மாதிரி நாம ஏதாவது செய்யறது என் பொண்டாட்டிக்கு அந்த வீட்டுல கௌரவமா இருக்கும். அதுக்காகவே நான் செய்வேன். ஐ லவ் யூ. உனக்கு கேட்டுச்சு. சரி வா, சாப்பிட்டு போலாமா? ஏய் சிந்து. என்னடா? இல்ல, முந்திலாம் ஒரு 2 அடி தள்ளி உட்காந்து பேசுவ, இப்ப தோல்ல சாயிற அளவுக்கு வந்துட்ட. இந்த மனமாற்றத்துக்கெல்லாம் காரணம்? நீ என் தோழன், அதான் தோல்ல சாஞ்சி பேசிட்டு இருக்கேன். ஓஹோ. ஐயா. சரி, ஓகே, போலாமா? நீராட்டும் நேரத்தில் என்னென்னையாகின்றாய், வாலாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய். நானாக தொட்டாலும் முள்ளாகி போகின்றாய், நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய். என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ அன்பே, என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே, என் வாழ்வும் என் சாவும் உன் கண். என்ன பாஸ் சொல்ல வரீங்க? அறிவு கட்டவனே, என்னடா என் கூட இருக்க? அவனுக்கு முக்கிய வேலையை என்னடா கொடுத்தேன்? அது வந்து அந்த டிசிபி குடும்பத்தை வாட்ச் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுன்னு சொன்னேனா இல்லையா? சொன்னீங்க பாஸ். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பாஸ். இழிச்சடா கூறு கட்டவனே. அவனுக்கு ரிசப்ஷனா இன்னும் 2 நாள்ல. எனக்கு என்ன இன்னைக்கு வந்து சொல்ற? அதுவும் என் காதுல விழுந்து நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ சொல்ற. உனக்கு என்ன பாஸ், லூசு மாதிரி நீ வாட்டுக்கு சொல்லுவ.
ரிசப்ஷன் நடக்கிறதே டிசிபிக்கு அவர்கிட்ட எதையாவது உரண்டை இழுத்து ஒரு லாக்அப்ல போட்டு மாங்குன்னு அடிச்சா பழிக்க போறது எனக்கு உனக்கா கபாலி பாஸ் என்னடா முழிக்கிற ஏன்டா சொல்லல பாஸ் அது வந்து எனக்கே அந்த நியூஸ் நேத்து நைட்டு தான் தெரியும் ஓ இதுதான் நீ விசாரிக்கிற லட்சணம் இல்ல பாஸ் அது இருக்குடா பாஸ் எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எதுவுமே தெரியாது இந்த டிசிபியோட ரிசப்ஷன் நல்லபடியா நடக்கவே கூடாது வினோ அமைதியாரு பாஸ் என்ன சொல்றீங்க இங்க மோத போறது டிசிபி கிட்ட அவர் ரிசப்ஷன்ல போய் இல்லடா ஏதாவது ஒரு கழகத்தை உண்டு பண்றோம் அப்படியெல்லாம் அவன் சந்தோஷமா இருந்துட கூடாது அதுவும் அவன் கட்டிக்கிட்ட பொண்ணு என் கிராமத்துல பிறந்து வளர்ந்த கழுத என் அண்ணனையே தூக்கி ஜெயில போட காரணமா இருந்த கழுத சந்தோஷமா ரிசப்ஷன் வச்சு கொண்டாடணுங்கிறியா பாஸ் இல்லடா இல்லவே இல்ல இவ்வளவு நாள் அந்த குடும்பத்துல ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்திருக்கேன் பல இது நடந்துச்சு பல இது நடக்காம போச்சு நடந்த எதுவும் உருப்படாமையும் போச்சு ஆனா இப்ப அது மேட்ரு இல்ல அவனுக்கு அங்க நடக்க போற ரிசப்ஷன்ல கண்டிப்பா பிரச்சனையை உண்டு பண்ணணும் அவன் ரிசப்ஷனை நிப்பாட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல அது எப்படியும் நடந்துட்டு போய் தொலையுது கல்யாணமே முடிஞ்சிருச்சு கன்றாவி இது நடந்தா என்ன நடக்காட்டி என்ன ஆனா யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது பிரச்சனை பண்றோம் கழகத்தை உண்டு பண்றோம் ஒரு நிம்மதி இல்லாத ரிசப்ஷன் நடக்கணும் நடக்க வைக்கிறோம் பாரு இந்த தடவை நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஆள்களை மட்டும் ஏற்பாடு பண்ணு நான் எப்படி ஆள்களை ஏற்பாடு பண்ண சொல்றேனோ அவங்கள பார்த்து கூட்டிட்டு வா அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் பாஸ் என்னன்னு சொல்லுங்க நான் டேய் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் இதோ அந்த பொண்ணை கடத்த சொன்னேன் என்ன பண்ண யார்கிட்டயும் ஒரு ரியாக்ஷனும் இல்ல அவங்க நாங்க கடத்தணும்னு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க நீ எதுலயும் தலையிட வேண்டாம் ஆளை மட்டும் கூட்டிட்டு வா நான் பேசிக்கிறேன் சரிங்க பாஸ் என்னடா ஒன்னில பாஸ் இதோ இப்பவே நான் அந்த ஏற்பாடு பண்றேன் நாளைக்கு உங்க கண்ணு முன்ன எல்லாருமே இருப்பாங்க இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் நான் சொல்றபடி மட்டும் அவங்க கரெக்டா செஞ்சுட்டாங்க ரிசப்ஷன்லாம் நடக்கும் நான் யாரும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தனும் கஷ்டத்திலையும் கவலையிலையும் கண்ணீரோட ரிசப்ஷனை நடத்தட்டும் வினோ என்னடா இப்படி பேசுறான் அதானே சேஷா இந்த அளவுக்கு ஆங்காரம் பிடிச்சு சேஷா இத சும்மா விடக்கூடாது இப்பவே இத வினோ இதை யார்கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் இந்த வேலைய நான் பாத்துக்கிறேன் சேஷா கண்டிப்பா சரத் வேணி ரிசப்ஷன்ல யாரும் கஷ்டமும் பட மாட்டாங்க கவலையும் பட மாட்டாங்க எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா ரிசப்ஷனை நல்லபடியா நடத்துவாங்க எல்லாம் சரிதான் ஆனா இவனா நான் பாத்துக்கிறேன் வினோ என்ன பேச்சு பேசுறான் ஆனா இவனால ஒரு வார்த்தை கூட பேச முடியாம யார்கிட்ட சொல்லி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சேஷா உனக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் வராம இதெல்லாம் வராது வினோ யாருமே இல்லாம இருந்தப்போ எனக்கும் சிவானிக்கும் குடும்பமா முன்ன வந்து நின்னது சக்கரவர்த்தி அப்பா ஃபேமிலியும் ரத்னாப்பா ஃபேமிலியும் தான் அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா நாம பேசாம இருக்க முடியாது சேச்சா பேசாம இருன்னு சொல்லல உனக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்போன்னு சொல்ல வந்த அதான் நீ இருக்கேல எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது வினோ இப்ப துணி கடைக்கு போறது சரி வராது இவன் ஆளை பார்த்து யாரையும் செட் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கணும்னா இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டணும் என்ன பண்ணலாம் வா நான் சொல்றேன் சரி சேஷா ஏய் சுபா வாசுவிக்கு கால் பண்ணி சொல்லிடு நீ வருவேன்னு எதிர்பார்க்க போறாங்க ஓகே வினோ போமுத்ரா சொல்லிக்கலாம் வா வா பைக் எடு சீக்கிரம் போவோம் ஓகேமா டேய் தாசு நானாரா போடுற பிளான் உனக்கு ஒரு பிளான் போடுறோம் நாங்க மாட்னோட மொரவள்ளி கிழங்கு மண்டையா டேய் போ நிக்காத சொன்னதை டக்கு டக்குன்னு செஞ்சு முடி நாளைக்கு காலையில நான் ஆளை பார்க்கணும் யார் யார் என்ன பண்ணணுங்கிறத பக்காவா பிளான் போட்டு வைக்கிறேன் போடா போய் ஆள்களை ஏற்பாடு பண்ணு ஓகே பாஸ் இந்த ஆளு நம்மள உயிரோட குழி தோண்டி புதைக்காம விட மாட்டாரு பிளான் போடுற ஆளை பாரு இந்த ஆளுக்கு எவனும் பிளான் போட்டு தூக்குனா நல்லா இருக்கும் என்னடா ஆளை தூக்கிட்டு வரேன்னு சொன்னேன் பாஸ் இதோ இப்பவே போறேன் போ ஏ வேணி உன்னாலதான் என் அண்ணன் ஜெயிலுக்கு போயிருக்கான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியா உன் வாழ்க்கையில நீ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கும் போது கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்படணும் அதுக்கு மேல அந்த டிசிபி என் அண்ணனுக்கான தண்டனை வாங்கி கொடுக்குற காலம் பூரா நீ தண்டனை அனுபவிக்கிற மாதிரி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அந்த குடும்பத்தையே அழகான கூட்ட கலைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளையும் கலைச்சு விடுறேன் இந்த தாச கூட எப்ப என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனா வேணி வீட்டுல யாரும் இல்ல வீரானா மதியானி ஆதவன் அவங்க ரூம்ல தூங்குறாங்க வேணி நம்ம கூட உட்காந்து பேசக்கூட முடியாம ரூம லாக் பண்ணிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கா ஏன் இப்படி அதுவும் இத்தனை நாள் அவகிட்ட இல்லாத பயம் அன்னைக்கு யாரும் இல்லாதப்ப நம்ம அவ பக்கத்துல போனதும் வந்ததுன்னா
இத்தனை நாள் அவன் மனசுக்குள்ள இருந்த பயம் அன்னைக்குதான் வெளியே வந்ததா? என்ன பண்றது, என்ன யோசிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. இத வீட்டுல அம்மா கிட்ட யார்கிட்டயாவது சொல்லலாமா? சொன்னா அவங்க அம்மா எதுவும் நினைக்கிறத விட வேணி என்ன நினைப்பா? சும்மாவே நம்ம கிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. நான் அவளை வெறுத்துருவேணுங்கிற மாதிரி. இதுல அம்மா கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி இல்ல வீட்டுல உள்ள எல்லாரும் நம்மள வெறுத்துருவாங்களோன்னு கண்டிப்பா அவ மனசுக்குள்ள இன்னும் பயம் வரும். வேண்டாம், யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ரிசப்ஷன் வேற நெருங்கிடுச்சு. இனி வேணிய சரி ஓகே பாக்கலாம். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, வேணிய என்னால மாத்த முடியும். என்னடா போலீஸ்காரா தனியா உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? வாடா நல்லவனே, நீ எங்க ஆபீஸ்ல இருந்து இப்பவே வந்த? ஐயோ அதை ஏன்டா கேக்குற? என் தங்கச்சிக்காரி ஒரு பக்கம், ஓன் தங்கச்சிக்காரி ஒரு பக்கம். போன் பண்ணி துணி கடைக்கு வந்தாலே வாங்குறாங்க. ஏண்டா போகாம இங்க எதுக்கு வந்த? எங்கடா இன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங்க்கு போற மாதிரி ட்ரெஸ்ல போனேன். அதை போட்டுட்டு எங்க துணி கடைக்கு போக? அதான் நார்மல் ட்ரெஸ்ல போடாமேன்னு ட்ரெஸ் மாத்தா வந்தேன். ஆமாடா, ஹால்ல தான் உட்காந்துருக்க. ஒருத்தன் உள்ள வந்து அப்படியே ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வந்து பக்கத்துல உட்காந்துட்டேன். நான் வந்ததை கூட கவனிக்காம என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஏய் அப்பவே வந்துட்டியா? அடப்பாவி, ஏண்டா அப்பனா திருட்டு பையன் வந்தா கூட அவ்வளவுதானா? ஆமா அப்படி வருவான். ஏண்டா ஏன் உன் கவனம் என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அதான் வீட்டுல யாரும் இல்ல. ஈரா மச்சான் டேப்லெட் போட்டா நல்லா தூங்குவான். அதையும் நீங்க 2 பேரும் ஃப்ரீயா இருக்கட்டும்னு சொல்லிதான் ஆதவனை கூட்டிட்டு ரூம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெட்டியா ஹால்ல உட்காந்து கனவு காங்குறதுக்கு ரூம்ல போய் பேச வேண்டியதானே? ரூம்ல போய் பேசவா? யார்கிட்ட? பக்கத்து வீட்டு புள்ள. நீ எப்ப பேசுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கான். கூட்டிட்டு போய் பேசுறியா? ஜெய் ஏண்டா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நீ பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு நான் சொல்லணுமா? ஓ வேணிக்கிட்ட சொன்னியா? என்னடா இவ்வளவு அசால்ட்டா பேசுற? இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சா கிடைச்சா ஒன்ன மாதிரி தான்டா பேசாம உட்காந்துருப்பேன். டேய் சிரிக்காத. சரி போ கிளம்பு. திரும்ப கால் பண்ண போறாங்க. 1 ஹவர்ல வருவேன், அதுக்கு முன்ன கால் பண்ணா வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்டா நீ வேறடா, நானே ஒரே யோசனையில இருக்கேன். உனக்கு என்னப்பா யோசனை? நீ சரத்து, நான் சொன்னேன்ல நேத்து ஜோவா பார்க்க போனதா? ஆமாண்டா, அவகிட்ட இன்னைக்கு என்ன கதை சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கதையா? அதான்டா என் லவ் ஃபெயிலியர் கதை. அதுக்கு எதுக்குடா யோசிக்கிற? அதான் ஒன் டேல ஓகே ஆகி ஒன் டேலயே புட்டுக்குச்சே. அதை யோசிக்காம கடற்கடன்னு சொல்லிடலாமே. டே என்னடா பொசுக்குன்னு என் காதல் கதைய பஸ்பமா முடிக்கிற? இது ஒரு காதல், அதுக்கு ஒரு கதை வேற. டேய் இத சொல்ல எதுக்குடா யோசிக்கிற? நான் இத சொல்லவே இல்லையே. புரியலையே. டேய் என்னடா நீ? காயத்ரி விஷயம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரிஞ்சு காயத்ரி பேரை நான் டேமேஜ் பண்ண விரும்பல. ஜீவா, ஏய் தெரிஞ்சோ தெரியாமையோ அவளுக்கு என்ன பிடிக்குங்கிற ஒரு எண்ணத்துல நானும் அவகிட்ட போய் பேசி இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறேன்டா. எதுக்காக இப்படி எல்லாம் அவகிட்ட போய் பேசணும்னு? ஏய் இல்லடா, பேசிட்டு நானும் கஷ்டப்படுறேன். இதை கேட்ட காயத்ரி மனசுலயும் அப்பப்ப அந்த ஒரு காயம் இருக்கதான் செய்யும். இப்பெல்லாம் அவளை பார்த்தா நார்மலா பேசணும்னா கூட ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஜீவா நீ என்ன பண்ண? இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. எந்த பொண்ணுகிட்டயும் ஒழுங்கு டைமா பேசுறதோ நடந்துக்கிறதோ தான் தப்பு. அதே மாதிரி நினைச்ச பொண்ணு பேரை எல்லார்கிட்டயும் சொல்றதும் தப்பு. அடே ஆமா சரத்து, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி என்னோட லவ் ஸ்டோரின்னு காயத்ரி பேரை சொல்லி அந்த கதையை அப்படியே எல்லார்கிட்டயும் சொல்ல சொல்றியா? கண்டிப்பா இனி எக்காரணத்தை கொண்டோ காயத்ரியோட பேரை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அது எப்போவே கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. டேய் நீ உண்மையிலே கிரேட் தான்டா. ஏய் எல்லாம் ஓகே தான், பிறகு கூட ஒரு லவ் ஸ்டோரி அது ஃபெயிலியர்னு ஜோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி கேளு. ஜோ ஏதோ உன்னை மனசுக்குள்ள வச்சிருக்காடா. என்னத்த? அதை கண்டுபிடிக்கதான் இந்த லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி. ஏய் நல்லவனே தெளிவா சொல்லுடா. சரத்து, நான் அன்னைக்கு லவ் ஃபெயிலியர்னு சும்மா சொன்னப்போ ரொம்ப ஆர்வமா என்கிட்ட வந்து பேசினா. அது லவ் ஃபெயிலியரா உனக்கா அப்படி இப்படின்னு அவளோட பேச்சுல ஆர்வம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்ன மீட் பண்ணப்போ நான் என்னோட காதல் கதையை சொல்றேன்னு சொன்னதும் அவளா சாயங்காலம் 5 மணிக்கு மீட் பண்ணலாம், உங்களோட காதல் கதைய அதுவும் ஃபெயிலியரான கதைய சொல்றீங்களா அப்படின்னு வழிய வந்து கேக்குறாடா. டேய் அது ஏதாவது இல்ல இதுல ஏதோ ஒரு உள் நோக்கம் இருக்குடா. அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுடா. லவ் ஸ்டோரினாலே ஒரு இன்ட்ரெஸ்ட், அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது எப்படி ஃபெயிலியர் ஆயிருக்கும்னு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த ஒரு வேகத்துல அந்த பொண்ணு கேட்டிருப்பா. எனக்கு என்னமோ அப்படி சாதாரணமா விட தோணல. அதனாலதான் நானே வாலிபட ஸ்டைல்ல ஒரு லவ் ஸ்டோரியை சொல்லி அது செத்து போன கதையும் சொல்லி அதுக்கப்புறம் ஜோ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறேன். சரியா போச்சு. நேத்து ப்ரொபோஸ் பண்ற வரைக்கும் சொல்லிட்டேன்டா. இன்னைக்கு அந்த சோனாப்புல எனக்கு ஓகே சொல்லணும். அதுக்கு தாண்டா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்பா உன் லவ் ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் தள்ளி வை. ஏண்டா ரிசப்ஷன் நெருங்கிடுச்சு, ஒழுங்கா ரிசப்ஷனுக்கு உண்டான வேலையெல்லாம் பாரு. ஏய் உன் ரிசப்ஷனுக்கு 4 நாள் இருக்கு. டேட் படி தான் 4 நாள், ஆனா நம்ம ஸ்டோரி படி நம்மளோட 300வது எபிசோட்ல எனக்கு ரிசப்ஷன். வாவ் சூப்பர்ரா.
அப்பனா இது இல்லாம இன்னும் ஒரு எபிசோடு? எஸ் அதனால உன் காதல் கதைய என் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோ. இப்போ ஒழுங்கா ரிசப்ஷனுக்கு உண்டான வேலையை பாரு. சரியா போச்சு. உனக்கு டைம் இருக்குல்லடா, ஜோ கிட்ட சொல்லி சமாளி. டைம் இருக்க இன்னும் கொஞ்சம் யோசித்து பெஸ்டா ஒரு காதல் கதைய சொல்லலாம். ஆமால. ஓகே அப்ப நான் ஜோக்கு கால் பண்ணி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிட்டு அப்படியே அவகிட்ட ஃபங்க்ஷன் முடிஞ்சது சொல்லிக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஓகேடா. சரிடா உன் தங்கச்சியும் என் தங்கச்சியும் கால் பண்ணாங்கல்ல, கடைக்கு போய் சேர்றேன். சரிடா, எல்லாத்தையும் பார்த்து கூட்டிட்டு வா. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சும்மா வீட்டுல பெரியவங்க ரிசப்ஷன் முடிஞ்சவன வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காத. பெரியவங்களா பார்த்து ஏதாவது செய்யறத விட நாமளா போய் அப்பப்போ கொஞ்சம் சிலுமிசம் பண்றது அது ஒரு அழகுடா. அதெல்லாம் பெரியவங்களா பார்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பண்றது அந்த ஒரு திர்லிங்கை விட இந்த திர்லிங் சும்மா வேற லெவல்ல இருக்கும். சும்மா இப்படியே தனியா மாசம் உட்காந்துட்டு இருக்காம போடா போ. ஏதாவது தங்கச்சிக்கு சமைச்சு கிமச்சி கொடுத்து, இல்ல உடம்புக்கு முடியாத புள்ள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்து இம்ப்ரெஸ் பண்ண பாரு. எட்டியா உக்காந்துக்கிட்டு ஏய் முரட்டு சிங்கிள், நீ எல்லாம் அட்வைஸ் கொடுக்கற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏய் இப்ப நான் முரட்டு சிங்கிள் இல்லடா. வேற என்னவா நானு? கேட்டுக்கிட்டியா? ஓதா வாங்காம ஒழுங்கா ஓடிடு. பொடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டிட போறேன். போடா போறாம பிடிச்சவனே அடிங்க. கொல்ல போறேன் உன்ன. சரி ரொம்ப டல்லா இருக்க. ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவே நீதான். முகத்தை பிரைட்டா வச்சுட்டு சந்தோஷமா இரு. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா. டேய் ஜீவா, உண்மையிலே நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன்டா. பாத்தியா, ஜோ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். காயத்ரி பேரையும் எந்த டேமேஜும் பண்ணக்கூடாதுன்னு நீ ஒரு காதல் கதையை உருவாக்கி. ஆனா நீ உண்மையிலே சூப்பர் ஹீரோடா. பொண்ணுங்கண்ணா மதிப்பு மரியாதையோட அவங்களை எப்படி நடத்தணும்னு நடத்துற பாத்தியா. இரு உனக்கு நல்ல பொண்ணா அந்த ஜோதிகாவே உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பொண்ணே உனக்கு அமையும்டா. நானும் மனசார வாழ்த்துறேன். நல்லா இருந்துட்டு போ. வேணி சரி ஓகே, போய் என்னதான் பண்றான்னு பாப்போம். பயப்படாம பாத்துக்கலாம்.